தமிழ்நாட்டுக்காக நீங்கள் என்ன திட்டம் வச்சுட்ருக்கிறீங்க? ஸ்டிக்கர் ஒட்டுறதை தவிர வேறு என்ன திட்டம் இருக்குது உங்களுக்கு? என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள்? 8 வழிச்சாலை சொன்னீங்களா நீங்கள்? சேலம் மெட்ராஸ் சென்னை 8 வழிச்சாலை எந்த கண்டிஷனில் இருக்குது? பரந்தூர் ஏர்போர்ட் எந்த கண்டிஷனில் இருக்குது? அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி கள்ளச்சாராயம், சாராயம், போதைப்பொருள், அறுவாள் வெட்டு, பாலியல் தொல்லை, தெய்வ செயல் தெரியுமா? தெய்வ செயல் ஒரு புது திட்டம். இந்த மாதிரியான புது புது திட்டங்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள். இந்த திட்டங்களுக்கெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு அங்கே போய்ட்டு சொல்ல முடியுமா? தெய்வ செயல்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன், இருக்கிற பொம்பளைங்கள்லாம் பிடிச்சிட்டு உள்ளே போயிடுவாங்க, பெரிய ராக்கெட்டு அப்படின்னு சொன்னான்னா அர்த்தம் இருக்குதா? ஒருவேளை இந்த அதுதான் உங்களுக்கு வந்து விமர்சனம் பண்ணத்தான் செய்வோம். விமர்சனம் நியாயம்தான். இப்போ அந்த ரைடுக்கு பயந்து தான் போனாரு ஸ்டாலின் அப்படின்றதா? வேற என்னதுக்கு போவாங்க? அப்புறம் உங்ககிட்ட ஒரு திட்டம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறது தெய்வ செயல், ஜாபர் சாதிக் திட்டம் தான். அது அங்கே வேகாது. அப்போ நீங்கள் வேற எதுக்கு அங்கே போறீங்க? அங்கே போய்ட்டு காமிச்சிக்கிறதுக்கா? அப்போ ஸ்டாலின் போறதுக்கு அதுக்காக தான் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜக வந்து அவருக்கு ஒத்து போகுதுன்னு தானே அர்த்தம்? இல்லை, இது ஒரு சாக்கா வச்சிருக்காங்க. பாஜக எப்படிங்க ஒத்து போகும்? யார் சொல்ல பாருங்க, கதவை தட்டுறீங்க, திறக்கணுமா திறக்க வேண்டாமாங்கிறது அவங்க தான் டிசைட் பண்ணணும். நாங்கள் தான் ஆஹா இவர் போய் கதவை தட்டிட்டாரு, திறந்துட்டாரு, உள்ளே போயிட்டாரு நம்ம சொல்கிறோமா? அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே. இவர் கண்டிப்பாக இன்னைக்கு டாஸ்மாக் அமலாக்கத்துறை சமாச்சாரத்தில் எக்கச்சக்கமாக சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா அமலாக்கத்துறை கையில் என்ன ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்றது?